இன்னைக்கு உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய உடல்நல குறைவுகளுக்கு மிக முக்கியமான காரணமா எல்லாரும் சொல்றது வந்து நம்மளுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து செகண்டரி ரீசன் தான். பிரைமரி ரீசன் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், எமோஷன்ஸ், நம்மளோட உணர்வுகள், இதுதான் வந்து நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடியது. இன்டர்னல் ஆர்கன்ஸையும் பாதிக்கக்கூடியது இதுதான். நம்மளுடைய அதீதமான கோபமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் வந்து நம்மளுடைய கல்லீரலையும் நம்மளுடைய பித்தப்பையும் பாதிக்கும். அதனால நம்மளால சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. குழப்பமான மனநிலை வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு மாதிரி எய்ம்லெஸ்ஸா, ஒரு குறிக்கோளே இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கல்லீரலை போய் பாதிக்கும். இன்னைக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த கோபமும் விரக்தியும் தான். இதுல இருந்து நம்ம மாறி வரணும் அப்படின்னா இரவு சரியான முறையில தூங்கி நம்மளுடைய சிந்தனையை சீர்படுத்தணும்னா இந்த கோபம், விரக்தி இதெல்லாம் விட்டுட்டு சரியான முடிவுகளை எடுத்து போகும்போது கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கும். அதே போல நம்மளுடைய சிறுகுடலானதும் இதயமானதும் நம்மளது எண்ணங்கள் உறைந்திருக்கக்கூடிய எண்ணங்களின் இல்லம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நமக்கு எது தேவையில்லை அப்படின்றத நமக்குள்ள கொடுக்கறது வந்து நம்மளுடைய சிறுகுடல் தான். இதயத்துல போகக்கூடிய ஆசைகளை எது எனக்கு தேவையில்லைன்றது பிரிச்சு கொடுக்குற இந்த சிறுகுடலுடைய வேலை சரியா செய்யலை அப்படின்னா நமக்கு ஜீரணத்துல பிரச்சனை வரும். இது வந்து நம்மளை எந்த அளவுக்கு உடலோட சூட்டை கூட்டிரும். அதனால நம்மளுடைய சுவாச பிரச்சனைகள் அதிகம் வரும், டைஜஷன்ல பிரச்சனைகள் வரும். இதை எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னா நம்மளுடைய அந்த ஆசைகளை சரியா கையாளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சிறுகுடலை சரிப்படுத்தணும். அதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ள போற விஷயங்களை சரியான முறைப்படி கொண்டு போகணும். கண் பார்க்கறதெல்லாம், காது கேட்கறது எல்லாத்தையுமே நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகாம சரி எது தவறுது, நமக்கு எது தேவை, நமக்கு எது சிறந்தது அப்படின்றத நம்ம கொண்டு போகும்போது நம்மளோட உடல் மிக ஆரோக்கியமா இருக்கும்.